அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது 4ஆம் பாவத்தின் காரகங்கள். 4ஆம் பாவம் கேந்திரங்களிலேயே மிகவும் முக்கியமான பாவமாகும். கேந்திரம் என்பது முழுமை என்பதாகும். எனவே 4ஆம் பாவம் என்பது ஒரு முழுமை பெற்ற புற காரகங்களை அதிக அளவில் கொண்ட பாவமாகும். 4ஆம் பாவத்தின் மிகவும் முக்கியமான காரகம் என்ன என்று பார்த்தால் தாய்மை. தாயை குறிக்கும் பாவம் இந்த 4ஆம் பாவம். நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள், வயல்கள், பண்ணை, கட்டிடங்கள் போன்ற புற சுகங்களை காட்டக்கூடிய சுகஸ்தானமாகவும் விளங்குவது இந்த 4ஆம் பாவமாகும். 4ஆம் பாவத்தின் காரக கிரகங்களாக தாய்மைக்கு காரகம் வகிக்கக்கூடிய சந்திரன், நிலத்திற்கு காரகம் வகிக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் வண்டி வாகனங்களுக்கு காரகம் வகிக்கக்கூடிய சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 4ஆம் பாவத்தின் காரக கிரகங்களாக விளங்குகிறது. உடல் உறுப்புகளில் உடலில் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் நுரையீரல், இதயம் போன்ற ராஜ உறுப்புகள் 4ஆம் பாவத்தின் காரக உறுப்புகளாகும். 2ஆம் பாவத்தின் பரிணாம பாவம்தான் இந்த 4ஆம் பாவம். 2ஆம் பாவம் என்பது ஜாதகரின் கையிருப்பு பணத்தை குறிப்பது. அதனுடைய பரிணாமம் அப்படின்னும் போது அதிகப்படியான பணத்தை குறிப்பது. அதிகமாக பணம் சேரும்போது அது சொத்துக்களாக, அசையும் அசையா சொத்துக்களாக, நிலங்களாக மாறும். எனவே 4ஆம் பாவம் பலம் பெற்றவர் நிலையை வைத்து ஜாதகரின் வீடு, வீட்டின் அமைப்பு, சொத்து சுகங்களின் மதிப்புகளை, வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்க முடியும். 4ஆம் பாவம் என்பது சொந்த ஊரை குறிப்பது. ஜாதகரின் உறவினர்களை குறிப்பது, குறிப்பாக தாய் வழி உறவுகளை குறிப்பது. 2ஆம் பாவம் என்பது பால கல்வி என்றால் 4ஆம் பாவம் ஆரம்ப கல்வி, அவரின் கல்வி நிலையை குறிப்பது. ஜாதகருடைய கல்வி நிலை, அவருக்கு படிப்பில் ஏற்படக்கூடிய ஆர்வம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த 4ஆம் பாவம் நமக்கு தெளிவாக உணர்த்தும். பயிற்சியை, அனுபவத்தை குறிப்பது இந்த 4ஆம் பாவம். பொதுவாக எந்த துறையிலும் தொடர் பயிற்சி மூலமாகத்தான் நாம் அந்த துறை சார்ந்த நிலைத்த தன்மையை பெற முடியும். எனவே 4ஆம் பாவம் என்பது தொடர் பயிற்சி மற்றும் குறிப்பிட்ட துறை சார்ந்த அனுபவத்தை குறிப்பது. எதிலும் உணர்வு பூர்வமாக இல்லாமல், சடங்கு சம்பிரதாயங்கள் என எண்ணாமல் அறிவுபூர்வமாக சிந்திப்பது, சீர்தூக்கி பார்த்து அறியும் அறிவாகிய பகுத்தறிவை குறிப்பது இந்த 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் கணம், திடம் என்ற பொருட்களை குறிப்பதால் அதிக திடப்பொருட்களையும், செயற்கையாக செய்யப்பட்ட பொருட்களையும், அதிக கலோரிகளில் உள்ள பொருட்களையும் குறிப்பது. வன்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய ஹார்ட்வேர் சார்ந்த துறைகள், கருவிகள், இயந்திரங்கள் போன்றவற்றை கொண்டு அதிகம் செய்யும் தொழில்கள் மற்றும் மெருகேற்றப்படாத மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கும் தொழில்கள் போன்றவற்றை குறிப்பது இந்த 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்பது எப்போதும் ஒரே மாதிரியான நிலையை கொண்டிருத்தலையும், எதையும் மாற்றாமல் இருப்பதை அப்படியே பயன்படுத்துவதையும், எப்போதும் ஒரே இடத்தில் நிலையாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொருட்கள் அல்லது இயந்திரங்களையும் குறிப்பது. எதையும் சிறிது கூட வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே மாதிரியான வகையில் உற்பத்தி செய்யப்படும் அச்சுக்களையும் வார்ப்புகளையும் குறிப்பது. நாத்திகம், புரட்சிகரமான சிந்தனைகள், கற்பு நெறி, உடல் சார்ந்த ஒழுக்கம், எதையும் வர்ணனை செய்து மிகைப்படுத்தாமல் இருப்பதை அப்படியே சொல்லுதல், மனப்பாடம் செய்தல், மெருகூட்டப்படாத மூலப்பொருட்களை, ஒப்பனை இல்லாத எளிமையான தோற்றம், அறிவுபூர்வமான சிந்தனை, வெளிநாடு செல்லாமல் சொந்த நாட்டிலேயே இருந்து உத்தியோகம் பார்ப்பது போன்றவையெல்லாம் 4ஆம் பாவத்தின் காரகங்களாகும். தாய், ஆரம்ப கல்வி, வீடு, நிலம், வாகனங்கள், தானிய வயல்கள், பண்ணைகள், கட்டிடங்கள், ஞாபக சின்னங்கள், புராதன பொருட்கள், எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்கள், ஆரம்ப பள்ளிக்கூடம், புதையல்கள், சுரங்கங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், தேவைக்கு அதிகமான பணம், மூதாதையர் சொத்துக்கள், கிணறு, ஏரி, கல்லறை போன்ற காரகங்களை கொண்டது இந்த 4ஆம் பாவம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
உங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.